இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்று அதி விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நமக்கு வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் ரிசல்ட்டு என்றைய தேதிகளில் வெளியாகும். இன்றைக்கி வெளியாகுமா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி டிக்ளரேஷனில் குறிப்பிட்ட மாதிரி ரிசல்ட்டோடைய மிக முக்கியமான அப்டேட்டு வந்தாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ரிசல்ட்லேயே குறிப்பிட்டுட்டாங்க, டிக்ளரேஷன்லேயே மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் பப்ளிஷ் செய்யப்படுவோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய கருத்திற்கு ஏற்பாத போல் குரூப் 4 உடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர்களில் 18 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா தேர்வை முடிச்சுட்டு தயார் நிலையில் இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ஸோ இந்த 18 லட்சம் பேருக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7301 காலி பணியிடங்களை குரூப் 4ல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம், குரூப் 4ல் இவ்வளவு வேகன்சிஸ் மாற்றப்படுமா? 7301ன்றது பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் குரூப் 4ல் கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு மாற்றத்தை நாம் நிச்சயமாக 100% ஏற்படுத்த முடியும். ஸோ குரூப் 4ல் இந்த வேகன்சிஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க குரூப் 4 உடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் 7, 8, 9 இந்த தினங்களில் மற்றும் 10 தினங்களுக்குள்ளார நாம் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தால் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் இருந்தாலே போதும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆண்கள் கேட்டகரிக்கு ஓசியில் 140 to 145ங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் கேட்டகரிக்கு ஓசியில் 135 to 140ங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா தோராயமான மதிப்பெண்கள் தான், பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குன்ற பட்சத்தில் கணிக்கப்பட்ட கட் ஆஃபு. ஸோ பிசி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 135 to 140ங்க. ஸோ பெண்களுக்கு 135 to 130 to 135ங்க. ஸோ அதுவே பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 131 to 133ங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் கேட்டகரிக்கு 125 to 130ங்க. ஸோ பெண்கள் கேட்டகரிக்கு எப்பயுமே ஒரு 5 மதிப்பெண்கள் குறைவாக தாங்க இருக்கும். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 125 to 130, பெண்களுக்கு 120 to 125ங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 110 to 115ங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 105 to 110ங்க. ஸோ அடுத்து எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 105 to 108 ஆண்களுக்கு, பெண்களுக்கு 100 to 105ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 95 to 100ங்க. ஸோ பெண்களுக்கு 90 to 95ங்க. ஸோ அடுத்து பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆண்களுக்கு 95 வரும், பெண்களுக்கு 90 வரும். ஸோ இந்த கம்யூனிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருக்கணும், கம்யூனிட்டி வைஸாக இருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான். ஸோ இது குரூப் 4ல் ஸ்டெனோடைபிஸ்ட் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் எல்லாமே இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.